விருதுநகர் மாவட்டத்துல வத்ராப்பு பக்கத்துல அர்ஜுனாபுரம் என்ற அழகான கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல எந்த பக்கம் பார்த்தாலும் மாமரம், வாழை மரம், தென்னை மரம், தேக்கு மரம் பார்க்கிறதுக்கே பச்சை பசேலுன்னு செழிப்பா இருக்கும். இந்த அர்ஜுனாபுரத்தை தலைமையிடமாக கொண்டுதான் மதுராபுரி நகரத்தில் பிறந்தவர் தான் ராமலிங்க மகாராஜா. இவருக்கு இந்திராணி என்ற மனைவி இருந்தாங்க. இவருக்கும் இந்திராணிக்கும் திருமணம் முடிஞ்சு பல வருஷம் கழிச்சு தான் குழந்தை பிறந்துச்சு. மொத்தம் இவங்களுக்கு 2 குழந்தை. முதல் குழந்தை பேரு நல்ல தம்பி, 2வது குழந்தை பேரு நல்ல தங்காள். இந்த 2 குழந்தைகளுமே நல்ல செல்வ செழிப்புடன் வளர்த்து வந்தாங்க ராமலிங்க மகாராஜா. சில நாட்களுக்கு பிறகு ராமலிங்க மகாராஜாவுக்கு உடம்பு சரியில்லாம இருந்துச்சு. தான் உயிரோட இருக்கும் போதே நல்ல தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணார் ராமலிங்க மகாராஜா. உடனே குந்தல தேசத்தை ஆட்சி புரிந்து வந்த கோமகனின் மகள் மூலி அலங்காரியை திருமணம் செய்து வைத்தார். திருமணம் முடிஞ்சு 10வது நாள் நல்லத்தங்காலின் தாய் இந்திராணி இறந்துட்டாங்க. மனைவி இறந்த துயரத்தாலும் தன்னுடைய மகளுக்கு இன்னும் கல்யாணம் பண்ணி வைக்க முடியலன்ற துக்கத்திலையும் ராமலிங்க மகாராஜா சில நாட்கள்லயே அவரும் இறந்துட்டாரு. தாயும் தந்தையும் இறந்த பின்னர் நல்லத்தங்காலின் அண்ணன் நல்ல தம்பி அவளை அதிக பாசத்துடன் வளர்த்து வந்தார். இனி தனது தங்கைக்கு திருமணம் செய்து வைக்க எண்ணிய நல்லதம்பி நிறைய வரன்களை எல்லாம் பார்க்க தொடங்கினாரு. மானாமதுரையில உள்ள காசிராஜனுக்கு தனது தங்கையான நல்லதங்காலை திருமணம் முடித்து வைக்க எண்ணினார் நல்லதம்பி. சித்திரை திருவிழா அன்னைக்கு அர்ஜுனாபுரத்தில் கோலாகலமாக திருமணம் நடந்தது. நல்லதம்பி தனது தங்கையான நல்லதங்காலுக்கு நிறைய சீதனம் கொடுத்தார். தங்கம், வெள்ளி, பூஜை பொருள், வெள்ளாடு, பசுமாடு, அப்புறம் பொன்னாலான முக்காலி, இப்படி நிறைய பொருளையும் அப்புறம் கூட பணிப்பெண்களையும் கொடுத்து கலங்கிய கண்களுடன் பெரிய மனமில்லாமல் மானாமதுரைக்கு நல்லதங்காலை வழி அனுப்பி வைத்தார் நல்லதம்பி. 8 வருஷம் நல்ல சந்தோஷமா இருந்தாங்க. காசிராஜனுக்கும் நல்லதங்காலுக்கும் 7 குழந்தைங்க பிறந்தாங்க. இதுல 4 ஆண் குழந்தை, 3 பெண் குழந்தை இருந்துச்சு. இப்படி சந்தோஷமா வாழ்ந்து வந்த இவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சோதனை வந்துச்சு. ஒரு நாள் மானாமதுரையில தண்ணீர் பஞ்சம் வந்தது. விளைச்சலும் குறைஞ்சிடுச்சு. ஆடு மாடு எல்லாமே செத்து போயிடுச்சு. மக்கள் எல்லாருமே பசியால இறந்துட்டாங்க. காசிராஜனுக்கு தன்னுடைய மக்கள் கஷ்டப்படுவத அவரால பார்க்க முடியல. உடனே அவர் நம்மளுடைய நாட்டு மக்கள்லாம் இன்னொரு நாட்டுக்கு போய் பஞ்சம் பொழைச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அது மட்டுமல்லாம தன்னுடைய மாளிகையில இருக்கக்கூடிய பொன்னையும் பொருளையும் கொடுத்து உதவியும் செஞ்சாரு. தினமும் தன்னுடைய மக்கள் அனைவருக்கும் உணவு கிடைச்சுதா என்பதை தெரிந்த பிறகுதான் காசிராஜன் சாப்பிட ஆரம்பிச்சாரு. கொஞ்ச நாட்கள்லயே அவருடைய அரண்மனையில இருந்த தானியங்கள் எல்லாம் தீர்ந்துடுச்சு. உடனே காசிராஜன் தன்னுடைய மந்திரி முதற்கொண்டு எல்லா மக்களையும் அடுத்த நாட்டிற்கு அனுப்பி வச்சாரு. காசிராஜனுடைய மனைவி நல்லதங்காலும் அவளுடைய 7 குழந்தைகளும் பசியால ரொம்ப அழுதுட்டு இருந்தாங்க. தன்னுடைய குழந்தைகள் பசியால் துடிப்பதை கண்ட நல்லதங்கால் தன்னுடைய அண்ணன் வீட்டிற்கு சென்றால் குழந்தைக்கு உணவு கிடைக்கும்னு நினைச்சாங்க. இதை எப்படி காசிராஜனிடம் கூறுவது என்று நினைத்து காசிராஜனையும் தன்னுடன் கூட்டி சென்று விடலாம் என்று நினைத்தாள் நல்லதங்கால். அப்போது வறுமையில் இருந்து தப்பித்து விடலாம் என்று நினைத்து தன்னுடைய விருப்பத்தை காசிராஜனிடம் சொன்னாள் நல்லதங்கால். காசிராஜனிடம் நல்லதங்கால் என்னுடைய அண்ணன் வீட்டிற்கு செல்லலாமா என்று கேட்டாள். இதை கேட்டதும் காசிராஜனுக்கு கொஞ்சம் கூட விருப்பமில்லை. அதற்கு காசிராஜன், நான் இந்த நாட்டிற்கு அரசன். எந்த நிலை வந்தாலும் நான் வரக்கூடாது. நீ வேண்டுமென்றால் நம்முடைய குழந்தைகளை அழைத்து கொண்டு உன்னுடைய அண்ணன் வீட்டிற்கு சென்று விட்டு வா என்று நல்லதங்காலை அனுப்பி வைத்தார். நல்லதங்காலும் குழந்தைகளுக்கு நல்ல உணவு கிடைக்கும் என்ற சந்தோஷத்தில் அவர்களை அழைத்து கொண்டு தன்னுடைய அண்ணன் வீட்டிற்கு நடந்து சென்றாள். காடு மேடு கடந்து நல்லதங்காலும் அவர்களுடைய 7 குழந்தைகளும் மானாமதுரையில் இருந்து காட்டு வழியில் சென்றார். அப்போது நல்லதங்காலுக்கு வழி தெரியல. அப்ப பக்கத்துல இருந்த மரத்துக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாங்க. இருந்தாலும் குழந்தைக பசி பசின்னு அழுதுகிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு இருந்த நல்லதங்கால் ரொம்ப அழுக ஆரம்பிச்சா. நல்லதங்காலின் அழுக குரலை கேட்டதும் வேடர்கள் எல்லோரும் ஓடி வந்து நல்லதங்காலிடம் விசாரித்தனர். தலைவிரி கோலமாக பசியால் மெலிந்து போய் யார் என்றே அடையாளம் தெரியாமல் இருந்த நல்லதங்காலை பார்த்தவுடன் வேடர் குல தலைவன் வாய்விட்டு அழுதார். ஏனென்றால் அந்த வேடர் குல தலைவன் யார் என்றால் நல்லதம்பிதான், நல்லதங்காலின் உடன் பிறந்த அண்ணன்.
ஏன் வேடர் கோலத்தில் வந்தார் என்றால், ஒரு புலி ஒன்று ஊர் மக்களை துன்புறுத்தி கொண்டே இருந்தது. அந்த புலியை வேட்டையாடவே வேடர் உருவத்தில் இருந்தார். நல்ல தம்பி நல்லத்தங்காலை பார்த்து கதறி அழுதார். அதன் பிறகு நடந்ததை எல்லாவற்றையும் நல்லத்தங்காள் தன்னுடைய அண்ணனிடம் சொன்னாள். இதை கேட்டதும் நல்ல தம்பி நல்லத்தங்காளிடம், தங்கையே, நான் வந்த வேலை இன்னும் முடியவில்லை. வேலை முடிவதற்கு இன்னும் 2 நாட்கள் ஆகும். முதலில் உன்னுடைய குழந்தைகளை அழைத்து கொண்டு அரண்மனைக்கு போ. அங்க அண்ணி உனக்கு வேணுங்கிறதை எல்லாம் தருவாள் என்று சொன்னாள் நல்ல தம்பி. அதன் பிறகு நல்ல தம்பி நல்லத்தங்காலை அரண்மனைக்கு அழைத்து செல்லுமாறு உத்தரவிட்டார். மூலி அலங்காரிக்கு செந்திலபதி என்ற தம்பி இருந்தார். இவர் நல்லத்தங்காலும் அவளுடைய 7 குழந்தைகளும் வறுமையால் தன்னுடைய நாட்டை விட்டு அண்ணனை தேடி வந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை நல்லத்தங்காலும் அவளுடைய குழந்தைகளும் அரண்மனைக்கு வருவதற்கு முன்னாடியே காட்டில் நடந்த நிகழ்ச்சியை தன்னுடைய சகோதரி மூலி அலங்காரிடம் அவசர அவசரமாக சொன்னார் அவன் தம்பி. இதை கேட்டதும் மூலி அலங்காரிக்கு பயங்கரமாக கோபம் வந்தது. அடடா, நல்லத்தங்கால் மறுபடியும் அரண்மனைக்கு வந்து விட்டாளா? இனி இங்கு இருக்கும் சொத்தை எடுத்துக்கொண்டு சென்று விடுவாள் என்று நினைத்து அங்கிருந்த பணிப்பெண்கள் அனைவரையும் போக சொல்லிவிட்டாள். அரண்மனையில் உள்ள உணவுப் பொருட்கள் எல்லாவற்றையும் பாதாளத்தில் உள்ள அறையில் கொண்டு போய் மறைத்து வைத்தாள். அதன் பிறகு தானும் ஒரு மூலையில் சென்று படுத்து கொண்டாள். கொஞ்ச நேரத்தில் அரண்மனை வாயிலை நுழைந்தவுடன் வாசல் கதவு அடைத்து இருந்தது. உடனே நல்லத்தங்காள், இங்கே ஏதோ ஒரு தவறாக இருக்கிறது என்று உணர்ந்து கொண்டாள். கதவிற்கு அருகில் சென்றதும் நல்லத்தங்காள், அண்ணி, கால் கைகள் எல்லாம் வலிக்கிறது. என்னுடைய பிள்ளைகள் பசியால் அழுகிறார்கள். கதவை திறங்க அண்ணி என்று கதவை தட்டினாள். ஆனால் மூலி அலங்காரி கதவை திறக்கவில்லை. அதன் பிறகு அழுது கொண்டே சிவபெருமானை நினைத்து, ஈஸ்வரனே, என்னுடைய பிள்ளைகள் பசியார கதவை திறங்க என்று கதறி அழுதாள். கொஞ்ச நேரத்தில் அரண்மனையின் கதவுகள் தானாகவே திறந்தது. உடனே நல்லத்தங்காள் தன்னுடைய குழந்தைகளை அழைத்து கொண்டு மூலி அலங்காரி இருக்கும் இடத்திற்கு சென்றாள். அண்ணி, என்னுடைய பிள்ளைகள் பசியால் துடிக்கின்றனர். ஏதாவது சாப்பிடுவதற்கு கொடுங்கள் என்றாள் நல்லத்தங்காள். உடனே மூலி அலங்காரி, நானே உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்கிறேன். காட்டிற்கு சென்ற உனது அண்ணன் அவர்கள் நல்லபடியா படைகளோடு திரும்பி வர வேண்டும் என்று அனைவரும் விரதம் இருக்கிறோம். அதனால் எதுவுமே சமைக்கவில்லை என்று பதில் சொன்னார். இதை கேட்டதும் நல்லத்தங்காள், சரி அண்ணி, அண்ணன் வரும் வரை நான் பசியை பொறுத்து கொள்வேன். ஆனால் எனது குழந்தைகள் பசியார ஏதாவது கொடுங்க என்று கூறினாள். நான் அந்த அரிசியை வைத்து நான் எனது குழந்தைகளுக்கு உணவு சமைத்து கொடுக்கிறேன் என்று பணிவுடன் கேட்டாள் நல்லத்தங்காள். மூலி அலங்காரி நல்லத்தங்காலை பார்த்து, உனக்கு தெரியாதா, எங்களுடைய நாட்டிலும் பயங்கர பஞ்சம். விளைச்சலே இல்லை. அரிசிக்கு நான் எங்க போறது? இரு, கொஞ்சம் கேழ்வரகு வேண்டுமென்றால் தருகிறேன். அதை உன் குழந்தைகளுக்கு கொடு என்று சொல்லிவிட்டு பணிப்பெண்ணை அனுப்பி வைத்தாள். அதன் பிறகு மூலி அலங்காரி இன்னொரு பணிப்பெண்ணை அழைத்து, நல்லத்தங்காலுக்கு ஒரு பச்சை மட்டையும் ஓட்டை பானையையும் கொடு, அதை கொண்டு சமைக்கட்டும் என்று கூறினாள். அந்த பணிப்பெண்ணும் நல்லத்தங்காலுக்கு ஒரு பச்சை மட்டையும் ஓட்டை பானையையும் கொடுத்தாள். எப்படியோ கேழ்வரகை அரைத்து கஞ்சி காய்ச்சுவதற்காக அடுப்பை பற்ற வைத்தாள் நல்லத்தங்காள். அடுப்பு எரியவே இல்லை. உடனே நல்லத்தங்காள் அழுது கொண்டே, தாயே அன்னபூரணி, நான் பத்தினி என்றால் இந்த அடுப்பு எரிய வேண்டும் என்று சொன்னாள். உடனே அடுப்பு கொழுந்துவிட்டு எரிந்தது. மூலி அலங்காரி நல்லத்தங்காலை பார்த்து, உன்னுடைய திருமணத்தின் போது நீ எடுத்துக்கொண்டு சென்ற செல்வமெல்லாம் பத்தாதுன்னு இந்த அரண்மனையை கொளுத்த பாக்குறியான்னு சொல்லிட்டு கேழ்வரகு கஞ்சி கொதித்து கொண்டிருக்கும் போது பானையை தனது காலால் எட்டி உதைத்தாள். பானையில் உள்ள கஞ்சியெல்லாம் தரையில் சிதறி கிடந்தன. இதை பார்த்ததும் பசியால் இருந்த நல்லத்தங்காலின் குழந்தைகள் தரையில் சிதறிய கஞ்சியை வலித்து குடித்தனர். நல்லத்தங்காலுக்கு இந்த காட்சியை பார்க்கவே முடியவில்லை. இனியும் இங்கு இருந்து அவமானப்படக்கூடாது என்று நினைத்து கொண்டு தன்னுடைய 7 குழந்தைகளையும் அழைத்து கொண்டு சென்று விட்டார். பாலடைந்த கிணற்றை தேடி சென்றாள் நல்லத்தங்காள். தன்னுடைய அண்ணன் வந்தால் தன்னுடைய வழியை தெரிந்து கொள்வதற்காக போகிற வழிகள் எல்லாம் ஆவாரம் பூச்செடிகளை உடைத்து போட்டுக்கொண்டே சென்றாள் நல்லத்தங்காள். கொஞ்ச தூரம் சென்ற பிறகும் எந்த ஒரு கிணற்றையும் காணவில்லை. அந்த காட்டில் 3 பேர் ஆடு மாடு மேய்த்து கொண்டு இருந்தனர். அவர்களிடம் சென்று நல்லத்தங்காள், எங்களுக்கு ரொம்ப தண்ணீர் தாகமாக இருக்கு. எனவே பக்கத்துல ஏதாவது கிணறு இருக்குதா என்று கேட்டாள். உடனே ஆடு மேய்ச்சிட்டு இருந்த 3 பேர்ல ஒருத்தர் மட்டும், தூரத்துல கற்பராயன் என்ற ஒரு கோயில் இருக்கு, அதை தாண்டி போனா அங்க ஒரு கிணறு இருக்குன்னு சொன்னாரு. உடனே நல்லத்தங்காள் தன்னுடைய குழந்தைகளை அழைத்து கொண்டு கிணறு இருக்கும் இடத்திற்கு சென்றாள். அங்கு சென்றதும் நல்லத்தங்காலின் குழந்தைகள் அனைவரும் பசி மயக்கத்தில் உறங்கிவிட்டனர். நல்லத்தங்காலும் தன்னுடைய குழந்தைகளுக்கு அருகிலேயே அமர்ந்திருந்தாள்.
அந்த சமயத்துல தான் நல்லத்தங்காளின் மனதில் ஒன்று தோன்றியது. எந்த சமயத்திலும் அலையா விருந்தாளியாக யாருடைய வீட்டிற்கும் போகக்கூடாது என்று கணவன் காசிராஜன் சொன்னது நினைவுக்கு வந்தது. தன்னுடைய தவறை எண்ணி அழுது கொண்டே இருந்தாள். தன்னுடைய கணவனின் பேச்சை கேட்காமல் வந்தது எவ்வளவு தவறு என்று எண்ணி அழுதாள். நல்லத்தங்காளின் குழந்தைகள் கிணற்றாங்கரையில் நன்றாக தூங்கிக் கொண்டு இருந்தனர். தன்னுடைய குழந்தைகள் தூங்கி முழித்து விட்டால் அவர்களை கிணற்றில் தூக்கி போடுவதற்கு மனசே வராது. எனவே இதுதான் சரியான சமயம் என்று நினைத்த நல்லத்தங்காள் தன்னுடைய தாலியை கழற்றி தன்னுடைய கணவனோ அல்லது அண்ணனோ தன்னை தேடிக்கொண்டு வந்தால் அவருடைய கண்ணில் படுமாறு நினைத்து அந்த கிணற்றின் மேட்டில் வைத்தாள் நல்லத்தங்காள். உடனே கிணற்றை 3 முறை சுற்றி வந்து ஒவ்வொரு குழந்தைகளாக தூக்கி கிணற்றில் போட்டாள். இந்த சத்தம் கேட்டு நல்லத்தங்காளின் மூத்த மகன் முழித்து கொண்டான். அம்மாவிடம் இருந்து தப்பி ஓட முயற்சி செய்தான். அவன் அம்மாவிடம், என்னை மட்டுமாவது தப்பிக்க போக விடுங்கம்மா, நம்முடைய வம்சத்தின் பேர் சொல்ல நான் மட்டுமாவது இருக்கிறேன் என்று கதறி அழுதான். நல்லத்தங்காலும் தன்னுடைய மகனின் பேச்சை கேட்டு அழுது கொண்டே தன்னுடைய மூத்த மகனை பிடித்து கிணற்றில் தூக்கி போட்டுவிட்டு கடைசியில் தானும் கிணற்றில் குதித்தாள். இப்போது நல்லத்தங்காலும் அவளின் 7 குழந்தைகளும் கிணற்றில் இறந்து மிதந்தனர். இந்த நேரத்தில் நல்லத்தங்காலின் அண்ணன் நல்லதம்பி வேட்டையை முடித்துக்கொண்டு அரண்மனைக்கு வந்தான். தன்னுடைய தங்கையையும் 7 குழந்தைகளையும் அரண்மனை முழுவதும் தேடினான். அவர்கள் அங்கு இல்லை. உடனே மூலி அலங்காரி தன்னுடைய கணவனிடம், நானே உடம்பு முடியாமல் படுத்துக்கொண்டு இருந்தேன். அப்படி இருந்தும் உங்க தங்கைக்கு சுவையான உணவுகளை சமைத்து சாப்பிட கூப்பிட்டேன். ஆனால் அவர்கள் எல்லோரும் அண்ணன் வந்து சாப்பாடு போட்டால்தான் சாப்பிடுவோம், இல்லை என்றால் சாப்பிட மாட்டோம் என்று கோபப்பட்டு இங்கிருந்து சென்று விட்டனர் என்று பொய் சொன்னாள் மூலி அலங்காரி. நல்ல தம்பிக்கு தன்னுடைய மனைவி சொன்னது சரியாக படவில்லை. உடனே நல்ல தம்பி அங்குள்ள பணிப்பெண்களிடம் விசாரித்தான். உடனே நல்ல தம்பி தன்னுடைய தங்கையை தேடி காட்டிற்குள் சென்றான். வழி எங்கும் ஆவாரம் பூவை பின்தொடர்ந்து சென்றான் நல்ல தம்பி. ஆனால் மறுபுறம் மானாமதுரையில் நல்லா மழை பெய்து நாடே செழிப்பாக இருந்தது. காசிராஜனும் தன்னுடைய மனைவி நல்ல தங்காளையும் 7 குழந்தைகளையும் நல்ல தம்பி வீட்டிலிருந்து அழைத்து கொண்டு வரலாம் என்று சொல்லி காட்டில் வந்து கொண்டிருந்தார். அந்த காட்டின் வழியாகத்தான் நல்ல தம்பியும் தன்னுடைய தங்கை நல்ல தங்காலை தேடிக்கொண்டு சென்று கொண்டிருந்தான். நல்ல தம்பியும் காசிராஜனும் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொண்டனர். நல்ல தம்பி நடந்த உண்மைகளை காசிராஜனிடம் சொன்னார். அந்த ஆவாரம் பூவை பின்தொடர்ந்தே காசிராஜனும் நல்ல தம்பியும் சென்றனர். அது ஒரு கிணற்று பகுதியை வந்தடைந்தது. கிணற்றுக்குள் நல்லத்தங்காலும் அவளுடைய 7 குழந்தைகளும் இறந்து மிதந்து கொண்டிருந்தன. இதை பார்த்ததும் காசிராஜனும் நல்ல தம்பியும் கதறி அழுதனர். மனைவியின் உதாசீனத்தால் தனது தங்கை பிள்ளைகளுடன் தற்கொலை செய்து கொண்டதை அறிந்த நல்ல தம்பி துடிதுடித்தான். அவன் மனைவியை கொன்றுவிட்டு பின்பு அந்த கவலையில் அவனும் இறந்து போனான். அண்ணன் தங்கை பாசம் என்றால் இதுவல்லவா என்று மெச்சிய சிவனும் பார்வதியும் அங்கே தோன்றினர். தற்கொலை செய்த நல்ல தங்கால் அவளது பிள்ளைகளை உயிர் பெற செய்ததோடு நல்ல தம்பியையும் உயிர்ப்பித்தனர். அப்போது நல்ல தங்காலும் நல்ல தம்பியும், நாங்கள் இறந்தது இறந்ததாகவே இருக்கட்டும், மனித பிறவி எடுத்து மாண்டவர்கள் மீண்டும் உயிர் பெற்றார்கள் என்ற வரலாறு ஏற்பட வேண்டாம். எனவே நாங்கள் இறந்ததாக கருதி அருள் புரிய வேண்டும் என கூறினார்கள். சிவனும் அவ்வாறே அவர்களின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டார். இந்த ஒரே காரணத்துக்காகத்தான் நல்லதங்காள் தெய்வமாகி விட்டாள். இங்கு நல்லதங்காளுக்கும் நல்லதம்பிக்கும் 2 கோவில்கள் கட்டப்பட்டு மக்கள் வழிபட்டு வருகிறார்கள்.